खतरनाक कोड़ा ஆபத்தான குதிரை. கஹானி தத்துவம் லேக்கர் வித்வானம் மே மத்பேத் ஹை. கதை எழுதுறதுல எழுத்தாளர்கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்குது. ஏகா பகுமானிய தத்துவம் ஆதார் பர் இங்கே கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதன்படி கதர்னா கோடா நமக்கு கஹானிக்கு ஆலோசனை கீ ஜாத்தி ஹை. அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். தக்ஷின் பாரதமே தென்னாலிராம் கி கஹானியா பகு பிரசித்தி ஹை. தென்னிந்தியாவில் தென்னாலிராமனுடைய கதை ரொம்ப பிரசித்தமானது. ஏ கர்ண பரம்பராக்கி கஹானிகை. இது வந்து காது வழியாக கேட்ட பாடல்களில் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணதேவரைக்கு கோயி மந்திரித்தே. கிருஷ்ணதேவரைக்கு கை மந்திரி, நிறைய மந்திரிங்க இருந்தாங்க. தென்னாலிராமன் உண்மேம் ஏக்தா. தென்னாலிராமன் வந்து அதில் ஒருத்தன். தென்னாலிராம ஹாஜிர் ஜவாப்தா. தென்னாலிராமன் வந்து கரெக்டான டயத்தில் பதிலளிப்பான். इसलिए ராஜா கோ உஸ் பர் விசேஷ பியாத்தா. கரெக்டான டயத்தில் கரெக்டான பதில் சொல்லுவான். அதுவும் நகைச்சுவை வேறு இருக்கும். அதனால வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். கோடா ராஜ சேவக்கி தாதி கோ காசு சமைச்சுக்க தாந்தோங் சே கீச்சுதாகை. தலைப்பு கிளம்பு. ராஜா வந்து கோடா ராஜ சேவக்கி ராஜாவோட வேலைக்காரனுடைய தாடியை காசு சமைச்சுக்கர் புல்லு நினச்சிட்டு தாந்தோங் சே கீச்சுதாகை பல்லால் இழுத்துருச்சு. கோயிபி கோடா ஐசா நகி கர்த்தா. ஆனால் வேறு எந்த குதிரையும் இது மாதிரி பண்ணலை. தென்னாலிராமனுக்கா ரகசிய குல்ஜாத்தாகை. அப்போ தான் தென்னாலிராமன் ஏன் இப்படி பழக்கி வச்சான் அப்படின்னு தெரியுது. தப்பீபக் அப்பனே வாக் சாதுரிசே உஸ் கதர்னா கோடா சாபித்து கர்த்தாகை. ஆனால் கூட தன்னுடைய பேச்சு திறமையால் அது வந்து ஒரு பயங்கரமான குதிரை அப்படின்னு நிரூபிக்கிறான். இஸ்லியே எக் சீர்ஷக் இஸ் கஹானி கேலியே உத்தம சீர்ஷக்கை. இந்த கதைக்கு அந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. एक बार राजा कृष्णदेवराय ने अपनी सेना को मजबूत करना चाहता है. ஒரு தடவை வந்து ராஜா கிருஷ்ணதேவராயர் தன்னுடைய படையை வந்து வலிமையாக்கணும்னு நினச்சாரு. இஸ்லியே உன்ஹோனே அரபு தேசக்கே கை கோடை கருத்தே. அதனால் அரேபியன் கண்ட்ரிஸில் வந்து நிறைய குதிரைகளை கப்பல் மூலம் இறக்குமதி பண்ணுறாரு. अब तक मंत्री ने जब एक मंत्री ने राजा से ये कहा. அப்போ ஒரு மந்திரி சொல்கிறான், हम कुछ नागरिकों को चुनकर एक एक கோடா दे देंगे. நம்ம வந்து மக்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட இந்த குதிரையை ஒப்படைச்சிடும். ஆளுக்கு ஒரு குதிரைன்னு கொடுத்துருவோம். கோடைக்கா தேக்பால் கர்னா உஸ்கா காம்கை. அந்த குதிரையை பார்த்துக்கிறது அவங்களுடைய கடமை. இஸ்கிலே ஹம் உஸ்கே ருப்பியே தே தேங்கே. அதுக்காக அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். ஜப் ஹமே கோடோங்கி ஜர்ரத்து ஹொர்ஹி. எப்போ நமக்கு அந்த குதிரை தேவையாக இருக்கோ வாபஸ் லேலேங்கே. அந்த நம்ம கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கலாம். அது வரைக்கும் அவங்க பராமரிக்கணும். ராஜானே மான்லியா. ராஜாக்கும் அது கரெக்டாக இருந்துச்சு, ஏற்றுக்கிட்டான். நாகரிகம் கோ ஏகே கோடா சம்பா கயா. மக்களில் சில பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குதிரையை கொடுத்துட்டாங்க. கோடா பால்னே கேலியே குச்சு ருப்பியே பி தியே கயே. குதிரையை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டாங்க. தென்னாலிராம் கோ பி ஏ கோடா தியா கயே. தென்னாலிராமனுக்கும் ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. உஸ்ரே கோடை கேலியே தியே கயே பைசோங் சே மவுஜு உடானே லகா. அந்த குதிரையை வளர்க்குறதுக்கு கொடுத்த பணத்தை வச்சு நல்லா ஜாலியாக இருக்கான். கோடைக்கோ ஏ கமரேமே பந்துக்கர் தியா. குதிரை வந்து ஒரு ரூமில் அடைச்சி போட்டான். தீவார் மே எக் சேது பனாதி. அந்த சவுத்தில் ஒரு ஓட்டை போட்டான். உஸ் சேத்துக்கே துவாரா ரோஜ் தோடி சி காசு தேத்தாத்தா. அந்த ஓட்டை வழியாக டெய்லி வந்து கொஞ்சோண்டு புல் தருவான். 3 மஹீனே பாத் ராஜானே சப் கோடோங்கா நிரீக்ஷன் கியா. 3 மாதத்துக்கு அப்புறம் ராஜா வந்து எல்லா குதிரைகளையும் திருப்பி கொடுங்க அப்படிங்கிறான். தென்னாலிராம்கா கோடா நகி ஆயா. எல்லாருடைய குதிரையும் வந்துருச்சு, தென்னாலிராம்கிட்ட வந்து குதிரை வரலை. ராஜாக்கே பூச்சினே பர் போலா. அந்த ராஜா வந்து தென்னாலிட்ட கேட்குறான், ஏன் குதிரை கொடுக்கல அப்படின்னு. கதர்னா கோடாகை. அது வந்து ஒரு பயங்கரமான குதிரை அப்படிங்கிறான். ராஜானே எக் சேவக்கோ தென்னாலிராம்கே கர் பேஜா. ராஜா வந்து ஒரு வேலைக்காரனை தென்னாலிராமுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். சேவக்னே சேத்மே முங்க டாலா. அந்த அவன் என்ன செய்கிறான், அந்த ஓட்டோடையே எட்டி பார்க்குறான். கோடா உஸ்கி தாடிக்கோ காசு சமைச்சுக்கர். குதிரை வந்து அதோட தாடியை வந்து அவனுடைய தாடி வந்து புல்லு நினச்சிட்டு கீஞ்சினே லகா இழுத்துருச்சு. பாத் ஜான்கர் ராஜா சுயம் வகா ஆங்கையே. அதுக்கப்புறம் ராஜாவே அங்கே வந்துட்டார். ஏக்கு நாயினே சேவைக்கு தாடி காட்கர் உசை பச்சாயா. ஒரு முடி வெட்டுறவன் வந்து இவனுடைய தாடியை வெட்டி குதிரையிலேருந்து காப்பாற்றுறான். ராஜானே தீவார் தோட்டினேக்கோ கஹா. உடனே சொல்கிறான், இனிமேல் யார் எட்டி பார்த்தாலும் இப்படி தான் முடியை பிடிச்சி, இப்படி தான் முடியை பிடிச்சிருக்கோம், இப்படி இருந்தால் தாடியை பிடிச்சிருக்கோம். அப்போ எட்டி பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த குதிரை இந்த சௌத்தையே உடச்சிருங்கிறான். உன்கோ குஸ்ஸா ஆயா. तब राम ने कहा कि ऐसी हालत में भी ये கோடா खतरनाक है. உடனே அப்பையும் வந்து தென்னாலிராமன் ரொம்ப கோவம் வந்துருச்சு, இப்படி வீட்டையே உடைக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் இந்த சவுத்தை உடைச்சாலும் அதுக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படிங்கிறான். சாரா டால்தா தோ கித்தனா பயானக் ஹோகா. இப்போ வந்து வெளியே வந்துச்சுன்னா என்னது
தாடிக்கு திங்கிறப்பயே அது அவ்வளோ கோவமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வெளியே வந்து புல்லை போட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்றான். हमेशा की तरह राजा ने तेनालीरामन को माफ़ कर दिया. இதை கேட்டு ராஜாவுக்கு ஹங்சி ஆகி முதல் சிரிப்பு வருது. அப்புறம் பாவன்ட்டு அவனை மன்னிச்சு விட்டுறான். அவ்வளோதான்.